வணக்கம் நண்பர்களே, நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலக்கொண்டப்பட்டியில் இருந்த நம்ம நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டா ஃபாலோவர் வண்டி கொண்டு வந்துக்கிறப்ப இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் பண்ணுது. இந்த வண்டிக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வண்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் பம்பர் அந்த வண்டியிலேருந்து கழட்டி வச்சு அந்த செட்டப் ஒன்று அடுத்து இந்த வண்டியை காட்டுறேன். இந்த வண்டிக்கு எங்கே ஒர்க் இருக்குதுன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஓட்டை, அதே மாதிரி இந்த செட்டப்பு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே சுத்தமாக வந்து எல்லாம் கொஞ்சம் ஓவர் திருப்பாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஏட்டு ஜெட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வெறும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் வண்டி எடுத்துருப்போம். ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் போட்டு அதுவும் கவர் போட்டு கொண்டு போயிடுவோம். இல்லைனா வந்து அதுவும் இதை டேமேஜ் ஆகிறனால அந்த செட்டப் கொண்டு போயிடும். வண்டியில் இருக்கிற கண்டிஷன் இதுதான். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிளாட்ஃபார்ம் ஃபுல்லுமே வந்து எல்லாம் ரஸ்க்கு துருப்படிச்சிருக்குது. அந்த செட்டப் ஒன்று, அது ஒன்று. அதுக்கு அடுத்து வண்டியில் இருக்கிற சீட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கதா, இங்கே சீட்டு ரிமூவ் பண்ணி வச்சு, அதே மாதிரி டோர் படி பண்ணி வச்சு, இது இந்த செட்டப் ரெடி பண்ணி வச்சு, மேலே அப்புல்சரும் பார்த்தீங்கன்னா அப்புல்சரும் வந்து அப்படியே அழகு போல் இறக்கி வச்சுருவோம். இரு தம்பி பிடிக்கிறேன், பிடிச்சம்பி. வண்டியில் இருக்கிற செட்டப் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இருக்குதுங்க. வண்டி அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் கூடு மட்டும் தான் போகும். ஆனால் மறுபடியும் வந்து வண்டி கொண்டு வந்து நாம் தான் இங்கே ஃபிட்டிங் போட போகிறோம். அதனால் வந்து இந்த டேஞ்சர் அசம்பிள், ரியர் பம்பரு, ரெண்டாவது இந்த 2 ஸ்பீக்கர் பேடு அந்த செட்டப்பை பிரிச்சுருவோம். அப்புல்சர் பிரிச்சுருவோம். டிரைவர் சீட்டு இருக்காது, ஸ்கோடர் சீட்டு இருக்காது, அதுவும் பிரிச்சுருவோம். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பேடு, இந்த அசம்பிள், ஸ்பாய்லர் கழட்டியாச்சு, ஸ்பாய்லர் கழட்டி பேக்கில் இந்த செட்டப் வச்சாச்சு. ஓகே, வண்டி இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்றேன் உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஃபோட்டோவும் அடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். சரி, ரைட், ஓகே. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் விட்டுட்டு ஒரு வேலையை அப்டேட் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் ஆம்னியில் மெயினாக வர்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துருப்பு வரும். இந்த பீஸை கட் பண்ணி தான் போடணும். அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த சைடு அடிப்பட்டு வேலை செஞ்சுறாங்க, நான் தெளிவாக வேலை செய்யலை. அந்த செட்டப் ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஒன்று இருக்குது, அந்த செட்டப். அது வந்து பேக்கில் வந்து கழட்டி தான் தட்டணும், அந்த செட்டப் ஒன்று. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த பீஸும் கட் பண்ணி தான் போட்டானோ. சரி, ரைட் நண்பர்களே, இந்த வண்டியை ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.